இல்லை இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே வந்து இதை கேட்டிருக்காங்க, அவங்களும் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு அவங்க இந்த ராகவேந்திரா மண்டபத்தில் இந்த மாதிரி உணவு திருவிழா வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்த போறாங்க. அந்த அமைப்புலயும் நம்ம பொருள்களை வச்சு நம்ம அதை பண்ண போறோம். அது வந்து அவங்களும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆர்வலர் தான். அதனால அவங்க இதை வந்து நம்மளுக்காக என்கரேஜ் பண்றாங்க. அதனால நல்ல விஷயங்களை மக்களுக்காக எடுத்துட்டு போய்கிட்டு. நான் வந்து முகமது அன்வர், நான் வந்து மயிலாடுதுறையிலிருந்து வரேன். இது வந்து தேற்றான்கோட்டை. இது வந்து ஒரு அழிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு இனம். இது முன்னோர்கள் நம்ம வந்து உணவா பயன்படுத்துறாங்க. நோய் இல்லாம வாழ்றதுக்கு ஆன முதல் பொருளே தான். ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டே இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடலை வந்து சுத்திகரிக்கிற முறையை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். அந்த சுத்திகரிக்கிற முறையை தான் முன்னோர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் வியாதி இல்லாம வந்தாங்க. இந்த சம்பாதிக்கிற காசை நோய்களுக்காக செலவு பண்ணக்கூடாது, உணவுகளுக்காக மட்டுமே செலவு பண்ணணும். உணவுகளுக்காக செயல் பண்ணாலே போதுமானது. அந்த உணவை வந்து மருந்தா நம்ம பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் தான் முன்னோர்கள் பண்ற அந்த தேற்றாங்கட்டைங்கிற ஒரு பொருளை வந்து ஒரு காஃபி ஃபிளேவருக்கு வறுத்து கொடுத்துரும். ஒரு நாளைக்கு உணவை எடுக்கும் போது உங்க உடல்ல உள்ள கழிவுகள் அனைத்துமே வெளியேறும். கழிவுகள் வெளியேறதால வர்ற நோய்கள் அனைத்துமே சரியாக்கப்படுது. அதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். காஃபிக்கு ஆல்டர்னேட்டாவே நீங்க காஃபிக்கு செலவு பண்ற காசுல உங்க உடம்ப சரி பண்ணிக்க நம்மளோட கான்செப்ட். என்னோட நம்பர் வந்து 63 85 78 14. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 450 ரூபாங்க. இதுல ஒரு 400 டம்ளர் காஃபி போடுது. அப்ப வந்து ஒரு காஃபியோட விலைன்னு பாத்தீங்கன்னா வெறும் ₹1.10 கூட ஆகலாம். அப்ப ஒரு நாளைக்கு 2 to 3 வேலை எடுக்கும் போது சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட்டே நம்ம உடம்ப சரி பண்ணிக்க முடியுங்கிறத நம்ம சொல்லுவோம். என்னென்ன நோய்களுக்குலாம்? நல்ல கேள்வி. இது கேட்டீங்கன்னா நோய்கள் உருவாகிற இடம் எங்கேங்கிறது கிட்னியை சுத்தப்படுத்தினாலே நோய்கள் அங்கிருந்து உருவாகிற நோய்கள் அனைத்துமே சரியாகும். டயபெட்டிக்ஸ், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, ஆண்மை பிரச்சனை எல்லாத்துமே சரியாகும். ஃபேட்டி லிவர், கிரியாட்டிவிட்டி பிரச்சனை, மொத்தத்துல நம்ம உடம்புல உள்ள நீர் மூலாதாரங்கள் அனைத்துமே சுத்திகரிக்கப்பட்டாலே அனைத்து நோய்களுமே அங்க சரியாகுது. டயபெட்டிக்ஸ், கிரியாட்டிவிட்டி, ஃபேட்டி லிவர், கர்ப்பப்பை, ஆண்மை அதிகரிக்கக்கூடியது, ஹை புரோட்டீன் இருக்கா, நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. நீங்க ஃபுட் சப்ளிமெண்ட் தான் முதல் நம்பர். சரிங்க. வேற எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து இப்போ நான் ஒரு 4 வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால மக்களுக்கு எளிய மக்கள் வர இடத்துக்கு எளிமையா புரிய வைக்கணுங்க. அதான் இந்த மாதிரி மக்கள் புரிதல் உள்ள மக்கள் வர்ற இடத்த தேடி நம்ம சொல்லி விட்டோம். போட்டோலாம் இருந்துச்சு. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே வந்து இதை கேட்டிருக்காங்க, அவங்களும் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு அவங்க இந்த ராகவேந்திரா மண்டபத்துல இந்த மாதிரி உணவு திருவிழா வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்த போறாங்க. அந்த அமைப்புலயும் நம்ம பொருள்களை வச்சு நம்ம அதை பண்ண போறோம். அது வந்து அவங்களும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆர்வலர் தான். அதனால அவங்க இதை வந்து நம்மளுக்காக என்கரேஜ் பண்றாங்க. அதனால நல்ல விஷயங்களை மக்களுக்காக எடுத்துட்டு போய்கிட்டு இதை எடுக்கும் போது உடம்பே சுத்தம் ரத்தத்தை எல்லாத்துமே சரியாயிடும். இந்த ஒரு பாக்கெட் இது அளவு தம்பி, இந்த ஒரு பாக்கெட் ஒரு ஃபேட்டி லிவர் எல்லாத்துமே சரி பண்ணிட்டோம். கிரியாட்டிவிட்டி, சுகர், டயபெட்டிக்ஸ் இந்த ஒரு பாக்கெட் கண்ட்ரோல் வந்து எப்படி சாப்பிடுவோம்? ஒரு நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் ஒரு சிக்கி போட்டு ஃபில்டர்லாம் பண்ணுவோம். அப்படியே சாப்பிடணும். சும்மா தண்ணியில் சுடுது தண்ணியில் போட்டு அழுப்படுவாங்க. 2 நாளைக்கு அது சேர்க்க மாட்டாங்க. 150 ரூபாங்க. 100 டம்ளர் காஃபி போடலாம். இது வந்து சூரணத்தை பல்படியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். பல்லு விளக்கின கையால் விளக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வாயில் வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நீங்கள் துப்பாலும் சரி மூட்டாலும் சரி இது உணவு பொருள் தான் போடலாம். பல் வியாதிகள் வரணும்ல வராது. கவர்மெண்ட் 100 டம்ளர் காஃபி வரும். சாதாரணமாக ஒரு சில்லி உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம்